அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லாஸ்ட் டோர்னத்தோட அனதர் எக்ஸ்டென்ஷன் இந்த டர்ஃப் கிரிக்கெட் விளையாடுறது. பெரம்பலூரில் இப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் அமைக்கணுங்கிறது ஒரு கனவாக இருந்தது. இன்றைக்கி அது நனவாக நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கனவுக்கு முதல் விதையை போட்டது ஐயா தான் வந்து திறந்து வச்சாங்க. பக்கத்தில் இருக்க அகாடமி சின்னதாக இருக்கும்போது ஐயாவும் ஐயா ராஜேந்திரன் அவர்களும் வந்து திறந்து வச்சாங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தால் இது மென்மேலும் வளர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு வேந்தர் ஐயா சீனிவாசன் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன். அடுத்த நமது ஊராட்சி குழு தலைவர் மற்றும் முன்னாள் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் திரு ஐயா புன்னம் சி ராஜேந்திரன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். பெரம்பலூர் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டின் அமைப்பாளர் அண்ணன் திரு பிசிவி கார்மேகம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஹைவே செந்தில் மற்றும் என்டி கண்ணனன், ஸ்ரீநந்தன் மற்றும் ஆனந்தனன் மற்றும் லார்ட்ஸ் குடும்பத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது மாவட்டத்தின் டிஎஸ்ஓ மேடம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். இது மாதிரி ஒரு கிரவுண்டு இன்னும் நிறையா இந்த ஊரில் வரணும், கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அந்த ஆசைக்கு இன்றைக்கும் பெற்றோர்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது இன்றைக்கி இங்கே வந்து சின்ன பசங்களை பார்த்து டெய்லியும் 50-60 பசங்க வந்து இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அகாடமியில் நிறைய பேர் அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா லெவலில் ரீச் பண்ணி நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துங்கிறது தான் இந்த அகாடமியுடைய ஒரே குறிக்கோள். இந்த குறிக்கோள் நிறைவேறுவதற்கு இங்கே மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும் ஆசீர்வாதமும் அவருடைய நல்லுள்ளங்களும் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.